மது ஒழிப்பு என்று சொன்னாலே தமிழ்நாட்டு அரசியலில் அது ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். மருத்துவ ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலமாக பாடுபட்டு வருகிறார், போராடி கொண்டிருக்கின்றார். எங்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகிலிருந்து ஐயா அவர்கள் பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இருக்கின்றோம். எங்கள் கட்சி பார்த்தீங்கன்னா 100 கிடையாது, ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், வழக்குகள், சட்டமன்றம், நீதிமன்றம், எத்தனையோ. இப்போ கோயில்பட்டியில் கிட்டத்தட்ட 10,000 15,000 பெண்களை வச்சுட்டு ஒரு மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டில் பெண்கள் மட்டும்தான் வரணும். எங்கள் கட்சியில், பாட்டாளி மக்கள் கட்சியில் இது வரைக்கும் 15,000 பெண்கள் சிறைக்கு போயிருக்கிறாங்க, மதுவை எதிர்த்து போராடி சிறைக்கு போயிருக்கிறாங்க. வேறு எந்த கட்சியிலும் இவ்வளோ பேர் யாரும் போனது கிடையாது. எங்கள் கட்சி பொருளாளர் கிட்டத்தட்ட 25 நாள் ஜெயிலில் இருந்தாங்க. எதுக்கு? சார டாஸ்மாக் கடையை உடச்சி நொறுக்கி அதுக்கு ஜெயிலில் போயிருந்தாங்க. அதனால இது மது விலக்கு, மது ஒழிப்புனா இது நாங்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும், திமுக, அண்ணா திமுக, அது தேமுதிகவோ, எந்த கட்சியோ, இவன் திருமாவளவன் அவர் கட்சியோ, எந்த கட்சியோ இன்னைக்கு பூரண மதுவிலக்கு கொள்கை ரீதியில் ஏற்றுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் எங்கள் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஏன்னா எங்கள் ஐயா கொடுத்த அழுத்தம், தொடர்ந்து அழுத்தத்தினால தான் திமுக, அண்ணா திமுக கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பேசாத கட்சிகள், மதுவை பற்றி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் கடந்த ஆட்சி காலத்துலேயும் எத்தனையோ வலியுறுத்தணும். கூட்டணி நாங்கள் போகிறதுக்கு அது ஒரு கண்டிஷனாக வச்சோம். நாங்கள் வச்சதுனால ஒரு 500 கடையை மூடினாங்க. 2021 இது வச்சோம், கண்டிஷனாக வச்சோம். 500 கடையை மூடினாங்க. அது போதுமானது. திருப்பி வலியுறுத்தம் தேர்தல் வந்துடுச்சு. அதனால் இப்போ அமைச்சர் சொல்கிறாரு கடையை மூடுனா நிலைமை வேற மாதிரி ஆகிடும்னு சொல்கிறார். என்ன நிலைமைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது திராவிட மாடல்னா என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் கொண்டு வரது தான் திராவிட மாடல். இவங்களுடைய மாடலே அதுதான். எல்லாரையும் குடிகாரனாக ஆக்கிடணும், இளைஞர்களாக நாசப்படுத்தணும். 3 தலைமுறைகள் நாசப்படுத்திட்டாங்க. அதில் இன்னைக்காவது கொஞ்சம் அது முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசுக்கு வருமானம் மட்டும் பார்க்காம உடல் நலம், வளர்ச்சி, குடும்பம், மகிழ்ச்சி, சமூக பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவு சீக்கிரமாக எடுங்க. ஒரே நாளில் மூடணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. 2 வருஷம் இல்லை, 1.5 வருஷம் தான் இருக்கு. இந்த 1.5 ஆண்டுக்குள்ள எத்தனை கடையை மூட போறீங்க, படிப்படியாக எப்போ மூட போறீங்கன்னு சொல்லுங்க, சொல்லி அதை மூடுங்க. ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி கட்சியினால இன்னைக்கு பார்த்தா உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போயிட்டு நாங்கள் 3321 டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் மூடணும், 90,000 கடையை இந்தியாவில் மூடணும், இந்திய அளவில் மூடி இருக்கோம் நாங்கள். அதனால் இதெல்லாம் இன்னொன்று, மது ஒழிப்பு மாநாடோ, மது ஒழிப்பு போராட்டமோ, மது ஒழிப்பு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். அது திருமாவளவன் நடத்தினாலும் சரி, வேறு யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய கட்சியினுடைய மைய கொள்கை. அது டோட்டல் ப்ராஹிபிஷன் எங்களுடைய பாலிசி, இம்பார்ட்டன்ட் பாலிசி அது. அதனால் அந்த வகையிலே நடத்துங்க. ஆனால் ஒன்றே எங்களை இழிவுபடுத்தாது. பாட்டாளி கட்சி நாங்கள் அது ஜாதி கட்சி. அவன் நீங்கள் என்ன கட்சி? அப்போ இதெல்லாம் ஒரு கொச்சைப்படுத்தக்கூடாது, ஒரு கட்சியை கொச்சைப்படுத்தக்கூடாது. ஒரு கட்சி தொடங்குறது ஒரு கொள்கையில் வச்சிருக்கிறோம், சமூக நீதியின் கொள்கை வச்சிருக்கிறோம், நீர் மேலாண்மை கொள்கை வச்சிருக்கிறோம், வேளாண் வளர்ச்சின்னு இருக்கிறோம், மது ஒழிப்புன்னு இருக்குது, புகையிலை ஒழிப்புன்னு இருக்குது, கல்வி, தரமான கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், இப்படிலாம் வச்சிருக்கிறோம். நாங்கள் வச்சது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் எத்தனையோ மாற்றங்கள் எங்கள் கட்சியால் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் நீங்கள் எத்தனை மாற்றங்கள் உங்களால் வந்திருக்குது சொல்லுங்களேன்? ஒன்று கூட கிடையாது, ஒன்று கூட கிடையாது. சமூக நீதினா 6 இடஒதுக்கீடுகள் எங்கள் ஐயா வாங்கி தந்திருக்கிறார், இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும். கட்சி இந்த அப்படி போட்ட கட்சியை போய் கொச்சப்படுத்திக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கொச்சப்படுத்திக்கிட்டுலாம் அதை தப்பை நிறுத்திக்க வேணும். திருமாவளவனுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நிறுத்துங்க, தயவுசெய்து நிறுத்துங்க, தேவையில்லை. நிச்சயமா, அதாவது ஒவ்வொரு கட்சியும் அவங்க கண்ணோட்டத்துல தான் பாக்குறாங்க. 2026 மட்டும் கிடையாது, அடுத்த வர தேர்தலையும் நிச்சயமா தமிழ்நாடுல கூட்டணி ஆட்சி தான். பார்க்கலாம், அரசியல்ல என்னென்ன வரும், மாற்றங்கள் வரும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். மக்கள் பிரச்சனையை மக்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து தான் இருக்கிறோம். நாங்கள் அந்த கலாச்சாரம் அது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. அதில் இது ஏதோ ஒரு முதல் சம்பவம் கிடையாது, பல முதல் 2வது 3வது சம்பவமாக இருக்குது. அதெல்லாம் தப்பு, அதை தவிர்க்கணும். ஆசிரியர்கள் நல்ல வகையிலே மாணவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும்.
அதாவது நீதி போதனை வகுப்புன்னு ஒன்று இருக்கு, மாரல் சயின்ஸ், அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ இல்லை. அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். நல்ல பழக்கங்களை ஒழுக்கமான பழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணணும். அதில் அப்படி கலாச்சாரம் ஏதாவது வந்துன்னா கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அவங்க பிள்ளைங்க மேலே மட்டும் இல்லை, அவங்க பெற்றோர்கள் மீது நடக்கணும். அப்போதான் கொஞ்சம் ஏதோ ஒரு கொஞ்சம் கட்டுப்பாடு வரும், ஒரு பயம் வரும். அதில் 2026 மீண்டும் திமுக ஆட்சி அமையதுக்கு வாய்ப்பு இருக்கா? வா இப்படி தட்டுப்பட்டு திடீர்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அது மக்கள் ஏதாவது இன்னைக்கு மக்கள் எதிர்ப்பு, மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு திமுக மீது. எதுவும் செய்யல, ஏதோ சும்மா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகள் கோபமா இருக்கிறாங்க, மாணவர்கள் கோபமா இருக்காங்க, பெண்கள் கோபமாக, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மது, கஞ்சா, போதைப் பொருட்கள், இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால இதெல்லாம் கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தாம முதலமைச்சர் ஏதோ ஒரு இருக்கிறாரு. அதனால அது அவசியமான இதெல்லாம் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டு மக்களை மீட்டெடுக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.